Hi friends, TNPSC Group 4 42 days planல இன்னைக்கு நம்ம டே 9 தான் பார்க்க போறோம். இன்னைக்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் குடியுரிமை, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். நம்ம இது எல்லாத்துக்குமான வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா கான்செப்டும் கவர் ஆகும். அந்த வீடியோ ஃபுல்லாக முதல்ல பார்த்து முடிங்க. அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 7th இயல் 1. ஸோ நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான எல்லா பிடிஎஃப்பும் இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். சமச்சீர் பிடிஎஃப் போக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான நோட்ஸும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து அதையும் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டே 1ல் சொன்ன மாதிரியே அந்தந்த டேயில் வந்து எழுதி முடிங்க. சப்போஸ் உங்களால் அந்த நாளில் வந்து கொஞ்சம் தான் படிக்க முடிஞ்சிருக்கு, ஒரு 10% படிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு பிரச்சனை இல்லை. டெஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு கொஸ்டின் வந்து மனப்பாடம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு கொஸ்டினை மேக்ஸிமம் படித்து முடிச்சிங்க அப்படின்னாலே அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நம்ம வந்து நாளில் சொன்ன மாதிரியே தான் யாராலுமே ஒரு டாப்பிக்கை வந்து 100% ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாது. நீங்கள் ரிவைஸ் பண்ண தான் ஃபுல்லாக வந்து படித்து முடிக்க முடியும். ஸோ ஆரம்பத்தில் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ படித்து டெஸ்ட்டு எழுதிடுங்க. அடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்து இருங்க. ரிவைஸ் பண்ண மட்டும்தான் மார்க் கூடும், நாலேஜ் வந்து அதிகமாகும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கே ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து டே 8க்கு வந்து வந்தாச்சு. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா 3வது டெஸ்ட்டை வந்து எழுதாமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்காதீங்க. ஸோ வந்து ரெகுலராக டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி வந்து படிக்க டைம் இல்லை அப்படின்னாலும் அந்த நாளில் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு கொஸ்டினாக மனப்பாடம் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு கொஸ்டினை படித்தே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.